ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை பொருந்தின இந்த ஆலயத்திற்காக ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரகாரங்களிலே ஹல்லேலூயா நம்மை கூட்டி சேர்த்த அந்த மகா பெரிய கிருபை தயவுக்காக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற தூயாதி தூயவர் ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஹல்லேலூயா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசிக்கும்படியான இந்த கிருபை, இந்த ஸ்லாக்கியம் ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே ஹல்லேலூயா நான் உங்களை கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஹல்லேலூயா. அவனுடைய திரு பிரசன்னத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஸ்தலம், இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தங்கி ஹல்லேலூயா வாசமாயிருக்கிற இடம். ஹல்லேலூயா. தெய்வ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்கிற இடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா தங்கி வாசமா இருக்கிற இந்த ஸ்தலத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா நம்மை கூட்டி சேர்த்து இந்த கிருபைக்காக ஹல்லேலூயா நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நீரே ஹல்லேலூயா. நீரே சவாமை உள்ளவர் ஆண்டவரே. ஒருவராய் சவாமை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் ஞானமுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவரே பூமியை ஸ்தாபித்தவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் ஆண்டவரே. சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. 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 வார்த்தையினாலே ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் தேவன் மத்தியிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்த அதே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எரிகோவின் மதில்களை தகர்த்த அதே வல்லமையுள்ள தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாராவின் தண்ணீரை ஹல்லேலூயா மதுரமாய் மாற்றின தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நம் மத்தியில இன்றைக்கும் ஹல்லேலூயா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நம் மத்தியில ஹல்லேலூயா நம் சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அப்பா நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் பிரவேசித்து ஹல்லேலூயா அப்பா தகப்பனே உம்முடைய ஆண்டவரே திரு பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரை புது பலன் அடையும்படியாய் ஹல்லேலூயா எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியாலே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விசை கூட எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய திருமுகத்தை காணும்படியான ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஹல்லேலூயா நன்றியோடு அப்பா நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேரும்படியாய் ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில கிட்டி சேரும்படியான கிருபை ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிகுந்த மேன்மையான வாக்கு தத்தங்களை நமக்காக கொடுத்தவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுகிறதே இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையில நான் உன்னை விட்டு விலகுகிறதே இல்லை என்று சொன்ன எபினேசர் தேவன். ஹல்லேலூயா. நம் கரங்களை பிடித்து ஹல்லேலூயா நம் கரங்களை பிடித்து இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்த உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய காருண்யம் எங்களை மூடிக்கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் அறியாத ஆண்டவரே
தகப்பனே சத்துரு வைத்த ஒலையிலிருந்து கண்ணிலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உம்முடைய தூதர்களுக்கு எங்களுக்கு குறித்து கட்டளை கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்கள் எங்களை ஆண்டவரே தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர் கண்களில் தயவு உண்டாக்கினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு உண்டாயிற்றே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த பலத்துக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, ஜீவனுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. முற்று முடிய நம்முடைய திரு ரத்தத்தினால எங்களை கழுவி தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் ஆண்டவரை கலந்து கொள்ளும்படியான ஒரு தூய்மை பரிசுத்தம் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய் ஆவியானுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்காக நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு சிலராக நீ சரிந்து கொண்டு அழைத்து வந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாடுகிற பாடல்களுக்காக நன்றி ஆண்டவரே. துதி ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையாக்கும் வல்லமை விளங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோக மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டவராய் நீர் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்று இருக்கிறபடி ஆண்டவரே. உம்மை நோக்கி ஹல்லேலூயா நாங்கள் பார்த்து நாங்கள் பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைந்தோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டது இல்லை, ஹல்லேலூயா வெட்கப்பட போகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தினாலே ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிதாய் வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி, காணிக்கை ஆராதனைக்காக நன்றி, சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் வேலை முழுவதும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான அந்தகார கிரிகள் சக்திகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் அதம் பண்ணுகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மறுரூப மறையிலே ஆண்டவரே தகப்பனே சீஷர்களுக்கு காண்பித்த அதே விதமான பிரசன்னம், அதே விதமான உணர்த்துதல், அதே விதமான விடுதலை, உடைய மகிமை நாங்கள் காண கர்த்தர் கிருபையளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கிறோம். நம் மகிமையில் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய், ஹல்லேலூயா, ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் கொண்டாடும்படியாய் இந்த வேளையிலே இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடி நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம்
வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். வீழ்ந்திடுமை சுவிசேஷம் தன்னை உயர்த்திடுவோம் உம்மையே. வீழ்ந்திடுமை சுவிசேஷம் தன்னை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. மான் கால்களை நமக்கு கொடுத்து நம்மை உயர் ஸ்தலங்களிலே வாசம் பண்ண வைக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. மான் கால்களை நீர் எனக்கு தந்தீரே ஆண்டவரே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்லுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமென். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தடுத்திட செய்தவரே. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தடுத்திட செய்தவரே. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமப்பவரே. சொல்லுமா. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி,
நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. எங்களை காத்தீரே ராஜா, சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி. எல்லோரும் சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. நித்தம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்மை தூக்கி சுமந்தாரே. ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, தூரத்தில் வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. ஆமென். ஒன்றும் அணுகாதபடி அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழவே ரட்சகர், ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி ரட்சகர் என்று சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் விரும்புகிற நேரம். ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் ஸ்தோத்திரத்தோடு கூட பிரவேசிக்கும்படியாய் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நோக்கி அவரை துதிப்போமா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த காலவேளையில எத்தனையோ சூழ்நிலை வந்திருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா தீர்க்கதரிசி சொல்கிற காரியம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாமற் போனாலோ, கிடையிலே ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலோ, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலோ, எது இல்லாமல் போனாலோ, அவர் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஹல்லேலூயா, வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், அந்த தேசத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த ஹல்லேலூயா இங்கே வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் பிரசன்னமாகிற நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற மத்தியிலே அவர் இறங்கி வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்று சொன்னதே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய, ஏனென்றால் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எது இல்லாமல் போனாலோ, பலன் இல்லாமல் போனாலோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். இந்த காலவெளியில அவர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே, ஹல்லேலூயா, எது இல்லாமல் போனாலோ, எந்த சூழ்நிலை காணாமல் போனாலோ, ஹல்லேலூயா, இந்த காலவெளியில
காலவெளியில என்ன ஏதோ அநேக காரியங்களில் இது என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். அவர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை ஹல்லேலூயா நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹல்லேலூயா முன்பாக செங்கடல் வைக்கப்பட்டிருந்தது. பின்பாக பார்வோன் சேனை அவர்களுக்கு எதிரே வந்தபொழுது அவர்கள் சொன்ன காரியம், எகிப்திலே பிரதே கோழிகள் இல்லை என்று சொல்லி வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்களா என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன காரியம், ஹல்லேலூயா, மோசேயின் மூலமாக பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பின்பாக துரத்தி வந்து கொண்டிருக்கிற பார்வோன் சேனையை பார்த்து அவர்கள் கொன்று போகிறார்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி புலம்பின அதே வாயில ஆண்டவர் ஹல்லேலூயா சூழ்நிலையை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே பார்வோன் சேனையை ஹல்லேலூயா பின்பாக தொடர்ந்து வர செய்தாரே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்ந்து வரலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அவைகள் நடக்கிறது இல்லை. 4ஆம் வசனத்தில் யாத்திராகமம் 14:4 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மோசேக்கு பார்வோன் அவர்களை பின் தொடரும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கு அறியும்படியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்தார். இந்த காலவெளியில எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில வந்திருக்கலாம், சோர்வின் மத்தியில வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. பின்பு தொடர்ந்து வந்திருக்கிற பார்வோன் சேனையை பார்த்து கலங்கி போய் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. புலம்பலோடு கூட காணப்படலாம். ஆனால் நடந்தது என்னவென்றால் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா அவர்கள் இரட்சணிய பாடலினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரை உயர்த்துவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி அங்கே ஒரு இரட்சணிய பாடலை கர்த்தர் உருவாக்கினார். என்றால் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சேனையாய் ஹல்லேலூயா கர்த்தர் அனுமதித்திருந்தாலோ ஹல்லேலூயா இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் என்று சொல்லி ஹல்லேலூயா வாக்கு தந்தவர், யுத்தத்தில் வல்லவர், சேனைகளில் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக சென்று செங்கடலை வட்டாந்தரையாய் மாற்றி நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில சொல்லுவோமா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் வந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பின அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினாரே, ஆனந்த களிப்பாய் மாற்றினாரே. இன்றும் ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், புலம்பலோடு வந்திருக்கலாம். கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவர். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எதிர்த்து வந்த ஜல பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எல்லாரும் சொல்லுமா, எதிர்த்து வந்த ஜல பிரவாகம் அணுகிட விடவில்லையே. கர்த்தர் ஒருபோது அனுமதிக்கவில்லை. ஆமென். ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். ரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி. இருதயத்தில் ஆழத்தில் சொல்லுமா, அவரே ரட்சகர். நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த காலவளையில் எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரே நம்முடைய ரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர், எல்லா சூழ்நிலையில் இருந்தோ ஹல்லேலூயா பார்வோன் சேனையிலிருந்து அவர்களை விடுவித்தவர், ஹல்லேலூயா நம்மையும் விடுவிக்க வல்லவர். எது நம்மை துரத்தி கொண்டு வருகிறது? பொருளாதார பிரச்சனைகளா, ஹல்லேலூயா வியாதியா, ஹல்லேலூயா சத்துருவின் கிரியைகளா, பாவத்தின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா காரியங்களா, இன்று அன்றாவர் சொல்கிற காரியம், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணமாட்டாய். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் யுத்தத்தில் வல்லவர். வெள்ளம் போல சத்ரு நமக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் நமக்காக ஜெய கொடி ஏற்றுகிறவர். நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இது நன்றி சொல்லுகிற நேரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக ஆண்டவரே, நீரே எங்கள் பலன் ஆண்டவரே. இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவரே நமக்கு பலன். ஹல்லேலூயா. எதை குறித்து அஞ்சு கொண்டிருக்கிறோம், எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா சூழலில். இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? யார் இல்லாவிட்டாலும் ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர். கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட என்றென்றைக்கு இருக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுமா? என்றென்றைக்கும் எங்களோடு நம்மோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் நமக்காக தந்தருளியிருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? இந்த காலவேளையில யாருக்குமே கிடைக்காத, உலகத்தாருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கஷ்டப்படுகிற நேரம் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமை அழைத்து உங்களுக்கு நான் ஹல்லேலூயா கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக மோசேயின் மூலமாய் ஹல்லேலூயா வனாந்திரத்திலே அவர்கள் சென்ற போதிலோ அவருடைய பிரசன்னம் விலகாதபடி அவர் வழி நடத்தினாரே. ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நடத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து இந்த காலவேளையில் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், மகத்துவம் உள்ளவர், மகிமைக்கு பாத்திரர். இந்த காலவேளையில அவருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த காலவேளையில எங்களை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே வெறுமையா ஒருவேளை இந்த காலவேளையில வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த காலவேளையில ஹல்லேலூயா உலகத்தானுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடையாது, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:17 வாசிக்கிறோம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. ஆனால் நாமோ அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நம்மை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? நல்ல நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே நான் வந்த வண்ணமாய் செல்லாத
உள்ளபடி தேவ மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்பணும் ஆண்டவரே. நாங்கள் உணரணும்ப்பா. ஒருவேளை வெறுமையா வந்திருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலவெளியில அந்த பிரசன்னத்தை உணர வேணும்ப்பா. எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும் கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி போப்போமா? என்று அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இந்த காலவெளியில அவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில எல்லாரும் வாய்களை திறந்து அவரை ஆலையிலும் இருந்த ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நீங்க எங்க மத்தியில் இருக்கிறதற்காக, உடைய பிரசன்னம் இங்க இருக்கிறதற்காக. ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத பிரசன்னம். ஆலையிலூயா நம்முடைய வல பக்கத்தில் நிழலாய் நிற்கிறவர். ஆலையிலூயா அவர் ஒருபோது நம்மை கைவிடாதவர். அல்லேலூயா நம்மை மறக்காதவர். நன்றி ஆண்டவரே. தாய் உன்னை மறந்தாலோ நான் உன்னை மறப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறவாதவர், மறப்பேனோ என்று சொன்னவர். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தார் எல்லாரும் மறந்துடலாம், உற்றா உறவினர் மறக்கலாம், நான் உன்னை மறப்பனா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையா இருந்தபடினால கனம் பெற்றாய். என் நாமத்தை அறிந்திருக்கிற உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த காலவெளியில அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்த தேவன் அவர். இந்த காலவெளியில அவர் நம்மத்தில் இருக்கிறபடினால நன்றி தகப்பனே. அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடும்படியாக ஆண்டவரே நாங்கள் பேசுகிறவாறு நீர் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறீரப்பா. அல்லேலூயா. அவர் நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம், நாம் நம்முடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சரீரமானது அவராலே நிரப்பப்பட்டபடியாக அவருடைய ஆலயமா இருக்கிறபடினால இந்த காலவேளையில் அப்பா இன்றைக்கு விட்டு கொடுப்போமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க நிரப்புங்கப்பா. நாங்க பேசுற பேச்சு, நாங்க விடுகிற மூச்சு எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இடைபடுவீராக. எங்களோடு கலந்திருக்கிறீங்களே கல்லாரபா லகரபா ரீபாலபா ரபா ஷகரபா துரலபா. ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்கிறபடினால வாய்களை திறந்தவரை துதிப்போமா? ரலகரபா ஷதரலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உலர்ந்த எலும்பு மத்தியில் அசைவாடின ஆவியானவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே இந்த காலவேளையிலே எங்களை ஆட்கொள்ளுவீராக. Thank you Jesus. ஒரு மகிமையின் மேகம் எங்களை சூழும்படியாக எங்களை நிரப்புவீராக ராஜா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. கலபலபா ரஷஹரபலபா. ஆவியானவரே விலகாத உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே ரஹலபரபா ரஷஹரலபரபா. மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே ஆமென். எங்களை நிரப்புங்கப்பா. என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. மறுபடியும் சொல்லுமா?
என் பேச்சில் ஆமாண்டவரே கலந்து இருக்கீங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புகப்பா. என் உயிரில் கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத எங்களை விட்டு விலகாதபடி பிரசன்னம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பினபடினால, ஆவியானவர் நம்ம மீது அசைவாடி கொண்டிருக்கிறபடினால, எல்லா உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்கிறார். ஹalleluya. செத்து போன நிலைமைகள் எல்லாம், அவிசுவாசமான எண்ணங்கள் எல்லாம் இந்த காலவெளியில ஹalleluya, ஹalleluya, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர் இந்த காலவெளியில. ஹalleluya, ரகலபரபா ரஷதரலபரபா, ஹalleluya. கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் அற்புதங்களின் தேவனவர், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று நம் மத்தியிலே, இன்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. எத்தனை ஸ்லாக்கியம், பரலோகத்தின் மகிமையினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையை கண்டோ நாம் அஞ்சாதபடி, ஏனென்றால் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவரே பாத்திரர். இந்த காலவெளியில அவரை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம், வேற ஒன்றுக்கும் வரல. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya இந்த காலவெளியில சொல்லுவோமா, எல்லாவற்றையும் மறந்து அவரை மாத்திரமே மகிமைப்படும்படியாய், அவரை மாத்திரமே கனப்படுத்தும்படியாய், உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். இந்த காலவெளியில துதிக்கும், கனத்திற்கும், மகிமைக்கும், புகழுக்கும், எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். போல இந்த நாள் காலவெளியில பரலோகத்தின் மகிமை நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறபடினால ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாய் ஹalleluya வாய்களை திறந்து அவரே பாத்திரர் என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஹalleluya எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா. இந்த காலவெளியில நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி
அவரை மாத்திரம் நம்ம உயர்த்த போகிறோம். நன்றி ராஜா. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்தும் மத்தியில் அவர் இறங்கி வருகிற தேவன் அவர். வீற்றாலும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாலும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சேராபீன்கள் கேருபீன்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே, வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கடத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. ஞான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சிமை மகிமையும் நிறைந்தவரே. மெய்யான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சிமை மகிமையும் நிறைந்தவரே. ஆலோசனை கர்த்தர் நீர்தானையா, அரசாலும் நீர்தானையா. ஆராதித்து உம்மை வணங்குகிறோம். துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இருந்தவரே, வாழ்பவர் இயேசுவா தேவா நீர்தானையா. இருந்தவர், இருப்பவர், என்றென்றும் வாழ்பவர் இயேசுவா தேவா நீர்தானையா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜனே, சீயோனின் மணவாளன் இயேசு ராஜனே. எல்லாரும் சொல்லுவோமா? வரப்போகும் ராஜாதி ராஜனே, சீயோனின் சிரம் தாழ்த்தி உம்மை வணங்குகிறோம். சிரம் தாழ்த்தி உம்மை வணங்குகிறோம். துதிக்கு பாத்திரரே, கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus. We worship you Lord. Thank you Jesus. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே. ஹalleluya.
அவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். ஹalleluya. எல்லா முழங்கால்கள் முடங்கும் நாமம் இயேசு என்கிற நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் மத்தியிலே அவர் அசைவாடுகிற தேவன் அவர். ஹalleluya. பேய்கள் நடுநடுங்கும் நாமம் இயேசு என்கிற நாமம். ஹalleluya. அற்புதங்களை காண செய்கிற நாமம். ஹalleluya, ஹalleluya. இந்த காலவெளியிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. பாவியாய் இருந்த நம்மை ஹalleluya அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. ஹalleluya. இந்த காலவெளியிலே சொல்லுவோமா, ஹalleluya, மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரமங்களே மரித்தவர்களாய் இருந்த நம்மை உன்னதங்களே உட்காரும்படியாய் நம்மை உயர்த்தின ஆண்டவர். ஹalleluya. பாவத்தின் உளையான சேற்றில் இருந்த நம்மை ஹalleluya, ஹalleluya. அவருடைய அன்பு மாறாதது. இந்த காலவெளியில் சொல்லுவோமா, ஹalleluya, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹalleluya. அவர் ஹalleluya தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தாரே. ஹalleluya. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. நம் மேல் வைத்த அன்பு இந்த காலவேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேல் வைத்த அன்பு, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரே, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக பாவியாய் இருந்த நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு மாறாத அன்பு, விலகாத அன்பு. இந்த காலவெளியில் சொல்லுவோமா, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இன்று எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் நமக்கு எதிராய் போடப்பட்ட கையெழுத்தை குலைத்து சிலுவையிலே வெற்றி சிறந்து இன்று சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனை ஹalleluya. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடினால ஆம் தகப்பனே, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்றும் வீற்றிருக்கிறீரப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஒரு சரணம் மாத்திரம் நம்ம பாடுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பாவியாய் இருந்த நம்மை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அவருடைய அன்பு மாறாது. அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நமக்கு என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் அரசாலும் தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஆமாப்பா, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உடைய அன்பிற்காக நன்றி ராஜா. எங்களுக்காக இறங்கி வந்தீரே. ஒரு துரோகியா இருந்த எங்களை ஒரு துரோகியா தூரமாய் நின்றே பலிபீடமா உம் சிலுவையில் உம் அன்பினை கண்டே. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமா உம் சிலுவையில் பெரும் அன்பினை கண்டே. உம் தூய ரத்தத்தினால் கழுவினே. உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீ. உம் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே உம் அன்பின் ஆழங்களில்
தொலைந்தே உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. அவருடைய பிள்ளையாய் ஆராதிப்போமா? சொந்த பிள்ளையாய் மாற்றினீங்களப்பா. உடைய அன்பு மாறாத அன்பு ராஜா. துரோகியாய் இருந்த எங்களை, பாவியாய் இருந்த எங்களை சொந்த பிள்ளையாய் மாற்றினீரப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya ஹalleluya. உடைய அன்பிற்காக நன்றி ராஜா. பாவியாய் இருந்த எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே அக்கிரமங்களில் இருந்த எங்களை தகப்பனே, உம்முடைய அப்பா வலப்பக்கத்தில் எங்களை நிற்க வைத்தீரே ராஜா. உன்னதங்களை உட்காரும்படியாய், உம்மோடு கூட உட்காரும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்தானங்களுக்காக கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தர் நம்மை உயர்த்தினபடினால ஹalleluya. உயர் ஸ்தானங்களிலே புலையான சேற்றிருந்த நம்மை தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானங்களில் அமரச் செய்த அந்த தேவன், அழகு பார்த்த தேவன், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு விலகாதது. இன்னும் அவருடைய அன்பு இருக்கிறபடினால நாம் நின்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய அன்பு இருக்கிறபடினால நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய அன்பு இருக்கிறபடினால இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உடைய அன்பு மாறாது ராஜா. உடைய அன்பிற்காக நன்றி ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா, உம்மை துதிக்கிறோமா ராஜா. உடைய சிலுவையின் அன்பு ஆண்டவரே, எங்களை பெற்றெடுத்த அன்பு தாப்பா. உடைய பிள்ளையாய் மாற்றினீரே ராஜா. உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த புதிய மாதத்தில் நாம் முதலாவது கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாகவும், கர்த்தருடைய திருப்பந்திக்கு நேராக நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஆராதனை வேளையில் எங்களை இருதயங்களை நீர் ஆண்டவரை பண்படுத்தினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தினதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்ததாமே நீர் பேசும்படியாய் ஆண்டவரே, ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துவீராக. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அடியை மூடி மறைத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 12:5 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி ஆமென். அது கர்த்தருடைய பஸ்கா, அதை புசிக்க வேண்டிய விதமாக அது அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நேரத்தில்
கர்த்தருடைய பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசரித்தார்கள், புதிய ஏற்பாட்டிலே அது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்பதை நாம் சற்று நேரம் வந்து இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். வாசித்த இந்த வேத பகுதி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் மோசேயின் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் அவர்களுக்கு கொடுத்த அந்த நியமம், அந்த நியமத்தினுடைய காரியங்களைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் இங்கே வாசிக்கிறோம். அதில் ஆண்டவர் சொன்ன முக்கியமான 3 காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதன் பிறகு அதன் மாம்சத்தை புசிக்க வேண்டும். இந்த 3 விஷயம்தான் வந்து இதில் வந்து முக்கியமான காரியங்கள். ஒன்று, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அதனுடைய இரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். மூன்றாவது, அதனுடைய மாம்சம் புசிக்கப்பட வேண்டும். இப்போது இந்த 3 காரியங்கள் தான் இந்த நியமத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். ஆனால் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறார். முதலாவது, அந்த ஆட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும். இரண்டாவது, எப்பொழுது அதை அடிக்க வேண்டும். அந்த இரத்தத்தை எப்படி டோர் ஸ்டெப்பில் வந்து எப்படி பூச வேண்டும். அதன் பிறகு அந்த மாம்சத்தை எப்படி புசிக்க வேண்டும். யாரெல்லாம் இதை புசிக்கலாம், யாரெல்லாம் இதை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வந்து முழு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக வந்து ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கர்த்தரிடத்திலிருந்து ஆரோன் மற்றும் மோசேக்கு வந்து டைரக்டாக வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஏனென்றால் இது கர்த்தருடைய பஸ்கா, இது ஆண்டவர் உண்டாக்கின, ஆண்டவர் இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லார்ட்ஸ் பாஸ் ஓவர். சரி, இந்த கட்டளையின்படியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படியே அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் லைன் பை லைனா கர்த்தர் வந்து எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இதில் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வந்து அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ வந்து பழைய ஏற்பாடு வந்து நிழல், புதிய ஏற்பாடு வந்து நிஜம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது பழைய ஏற்பாட்டிலே வந்து த லார்ட்ஸ் பாஸ் ஓவர், அது வந்து கர்த்தருடைய பஸ்கா. புதிய ஏற்பாட்டிலே வந்து அது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய திருப்பந்தி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ வந்து புதிய ஏற்பாட்டில் எப்படி இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு வெளிப்படுத்தினதை போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் வந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:23 வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்? நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். அப்போ மோசேயும் ஆரோனும் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து டைரக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பெற்றுக்கொண்டார்களோ அதை போலவே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய திருப்பந்தியை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். இதில் எழுதும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் எப்படி இதை ஆசரிக்க வேண்டும் என்பதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து மோசேயும் ஆரோனும் எப்படி அதை கட்டளையிட்டபடியே செய்தார்களோ அதை போலவே தான் கர்த்தருடைய திருப்பந்தியை வந்து ஆண்டவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோ அதன்படியே நாம் ஆசரிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமீன். இதில் வந்து எந்த ஒரு டிவியேஷனும், சபைக்கு சபை வித்தியாசமாக பண்ணுறதோ அப்படி எதுவுமே, இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் வந்து யாத்திராகமம் 12, 1 கொரிந்தியர் 11. ஆமீன். இப்போது இந்த கட்டளை வந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்ததுனாலே ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் இதை ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தையும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தையும் நாம் சைட் பை சைடாக எடுத்து வைத்துக்கொள்வோம். இது ரெண்டுத்தினுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் நம்ம வந்து இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி எல்லா வசனங்களும் இந்த 2 அதிகாரத்திலிருந்து தான் வரப்போகிறது. சரி, அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்பொழுது
முதலாவது இந்த பஸ்காவை வந்து யாரெல்லாம் புசிக்கலாம், யாரெல்லாம் புசிக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஆண்டவர் தெளிவாக வந்து இதில் சொல்லியிருக்கிறார். அப்போது யாரெல்லாம் புசிக்கக்கூடாது, யாரெல்லாம் வந்து புசிக்கலாம், யாரெல்லாம் புசிக்கக்கூடாது. இதில் வந்து யாரெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்களோ, யாரெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் வந்து இதிலே புசித்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். இப்போ யார் இதில் புசிக்க தேவையில்லை, இதில் யார் புசிக்கக்கூடாது, யார் புசிக்க தேவையில்லை அப்படின்னா, நாங்கள் எகிப்தில் இருக்கிறோம், இந்த எகிப்தின் அடிமைத்தனமே எங்களுக்கு 430 வருஷமாக எங்களுக்கு என்ன ஆச்சு, பழகிவிட்டது. நாங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வர்றதற்கு எங்களுக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பஸ்காவிலே புசிக்கக்கூடாது, புசிக்க தேவையில்லை. அப்படி தானே? இதில் யாரெல்லாம் புசிக்கலாம் அப்படின்னா, இந்த இவ்வளவு நாட்களாக நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த ஆலோட்டியின் கோல், அந்த நீங்கள் சுமந்த அந்த பாரம் எல்லாவற்றையும் விட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விட்டு வெளியே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் புசிக்க வேண்டிய காரியம். எகிப்தின் வாழ்க்கை வந்து பாவத்தின் அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போது யாரெல்லாம் வந்து இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோமோ, இல்லை இந்த பாவத்தின் அடிமைத்தனம் எனக்கு போதும், இதிலிருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே வந்து இதில் புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போது கம்யூனியனில் வந்து நம்ம பங்கு பெறும் பொழுது ஆக்சுவலாக நம்ம என்ன கன்ஃபஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன், ஆமென், நான் விடுதலையாக்கப்பட்டவன், இனிமேல் நான் வந்து எகிப்தின் வாழ்க்கை எனக்கு இல்லை, நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்று கன்ஃபஸ் பண்ணுகிறவர்கள் தான் வந்து இதிலே வந்து புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். இதிலே பானம் பண்ணும்போதெல்லாம் நாம் எதை தெரிவிக்கிறோம்? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இதில் நாம் கை வைக்கிற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக மரித்தார், என் ஆண்டவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், எனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, ஆகையினாலே நான் என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? அறிக்கை செய்கிறோம், நாம் பிரகடனப்படுத்துகிறோம். we proclaim the death of our Lord Jesus Christ. இதில் பானம் பண்ணும்போதெல்லாம். அப்போது ரட்சிக்கப்படாத ஒருத்தர், பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வந்து இதில் வந்து கை வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய செய்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் வந்து முரண்பாடு இருக்கிறது. அப்படி தானே? இதில் கை வைக்கிற பொழுதெல்லாம் நாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். பஸ்காவை புசித்தவர்கள் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டவர்கள் தான் பஸ்காவை புசித்தார்கள். அப்போது இன்னும் நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறவங்க இதில் வந்து கை வைக்கிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய பந்தியை, கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் கர்த்தருடைய இரத்தத்தை குறித்தும் நாம் வந்து குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல். நாம் இதை வந்து அசுசிப்படுத்துகிறோம், இதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். ஆண்டுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் நான் எந்த ஒரு பலனும் நான் பெறவில்லை. அப்படி இருக்கும்போது இதில் நாம் வந்து கை வைக்கிற பொழுது இங்கே வந்து வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11:27 வாசிப்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அபாத்திரம் அப்படின்னா, அபாத்திரமா ஏன் இதில் பானம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த அபாத்திரம் என்னன்னா, இந்த ஆண்டோட திரு சரீரம் பிற்கப்பட்டதற்கும் ஆண்டோட திரு ரத்தம் சிந்தப்பட்டதற்கும் நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வந்து ஒரு அன்வர்தி, இதை நான் அலட்சியப்படுத்துகிறேன், இதை நான் குற்றப்படுத்துகிறேன், ஆண்டோடைய சரீரத்தை குறித்தும் ஆண்டோடைய ரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாய் நான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு எதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் இன்னும் அடிமைத்தனத்திலாம் இருக்கிற பொழுது இதில் வந்து கை வைக்கிற பொழுது நாம் அபாத்திரமாக இதில்
கை வைக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ we don't want to come out of Egypt. அப்போ we are not willing to come out of the slavery of sin. அப்படி இருந்தும் நாம் இதில் கை வைக்கிற பொழுது we are guilty அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சரீரத்தை குறித்தும் அவனுடைய ரத்தத்தை குறித்தும் நாம் குற்றமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி இதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது மாசற்ற தேவகுமாரனுடைய திரு சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய குற்றமில்லாத திரு ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்படின்ற ஒரு காரியத்தை அதனுடைய ஆழத்தை உணராமல் இதில் நாம் பங்கு பெறுகிற பொழுது நாம் இதை அலட்சியப்படுறோம். ஆண்டவரை அலட்சியப்படுறது, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் அற்பமாக எண்ணுகிறோம். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், அபாத்திரமாக இதில் புசிக்காதீங்க. அப்போது இங்கே நான் சொல்லுகிற பொழுது இதில் புசிக்கிறவர்களை தடை செய்கிறதற்காக ஐ எம் நாட் ஹியர் டு ஸ்டாப் எனி ஒன் கம்மிங் ஹியர் டு பார்ட்டிசிபேட். ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரவில்லை. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் இதில் புசித்தார். ஆகவே இதில் புசிப்பதற்கு முன்பாக என்ன யோசிக்கணும்னா, வெதர் ஐ எம் ஸ்டில் இன் த ஸ்லேவரி, இன்னும் எகிப்தின் வாழ்க்கையில் தான் நான் இருக்கிறேன்னா, இன்னும் பார்வோன் தான் எனக்கு கடவுளாக இருக்கிறாரா, இல்லை பரலோக தேவன் எனக்கு கடவுளாக இருக்கிறாரா, அதை நிதானித்து பார்த்து விட்டு தான் இதில். அப்படி இல்லை என்றால் ஆண்டோடைய சரீரத்தை குறித்தும் ஆண்டோடைய ரத்தத்தை குறித்தும் நாம் குற்றமுள்ளவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்ப்போம். அப்போது பழைய ஏற்பாட்டினுடைய சென்ட்ரல் ட்ரூத் என்ன? பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசிக்கும்போது மிக முக்கியமான ஒரு சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்த செங்கடலை தாண்டி அவர்கள் வெளியில் வராங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய சென்ட்ரல் ட்ரூத். அதுதான் ஆண்டவருடைய இந்த ரிடம்ஷன், இந்த ரிடம்டிவ் ஒர்க் தான் பழைய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஆராதனை வேலையிலும் நாம் அதை தான் நாம் ஆராதித்தோம். அப்போது புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டினுடைய சென்ட்ரல் ட்ரூத் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் தான் முக்கியமான. ஆண்டவர் பிறந்தது, ஆண்டவர் இங்கே உலகத்துக்கு வந்ததே மறிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அப்போது இந்த பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாடு, இந்த ஹோல் பைபிளுடைய சென்ட்ரல் ட்ரூத் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ரிடம்ஷன் பிளானை தான் அது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போது இதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த விலைக்கிரயம் அது விலையேற பெற்றது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாய் நாம் இதிலே பானம் பண்ண வேண்டும், பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த காரியங்களில் நாம் வாசிக்கிறோம். சரி, அடுத்து ஆண்டவர் இந்த இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கின இந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 10 விதமான வாதைகளை ஆண்டவர் எகிப்திலே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு வாதையை அனுப்புகிற பொழுது எல்லாம் பார்வோன் தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான். அப்போது மோசே மறுபடியும் போய் கேட்குறார், என் ஜனங்களை விடுதலையாக்கு. சரி, ஓகே. அப்போ முதல் வாதை வருகிறது, சரி அடுத்தது பார்க்கலாம். மறுபடியும் அவன் இருதயத்தை கடினப்படுத்த, மறுபடியும் இருதயத்தை கடினம், இப்படியே 10 விதமான வாதைகள் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது இது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, அதாவது 430 வருஷங்கள் அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியே வருகிறது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த காரியங்கள்லாம் குறிக்கிறது. எவ்வளவு வாதை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, சத்துரு என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களை இவ்வளவு நாள் நான் அடிமைப்படுத்தியிருந்தேன், விட மாட்டேன் உங்களை. அப்போது ஆண்டவர் நம்மை பாவத்தின் அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்தது அது நாம் அதனுடைய ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய திரு சரீரமும் ஆண்டவருடைய திரு ரத்தமும் நமக்காக ஆண்டு ஒப்பு கொடுத்தது மூலமாகத்தான் இதே போன்ற ஒரு பார்வோன் எப்படி அந்த அடிமைத்திலிருந்து ஜனங்களை விடாமல் இருந்தானோ அதே போல தான் நாம் அடிமைப்பட்டிருந்த காலத்திலும் சத்ரு நம்மை விடவில்லை. ஒருவேளை இந்த ஸ்ட்ரகிள்லாம் ஒருவேளை நமக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவருடைய திரு ரத்தம், ஆண்டவருடைய சரீரம் பிற்கப்பட்டதுனால நாம் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போது அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் இருக்கு. பாவத்தினுடைய வலிமை, அடிமைத்தனத்தினுடைய அந்த வலிமை, இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு.
ஆகவே தான் வந்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இப்போது இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு முன்பாக அதை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு முன்பாக 4 நாட்கள் வந்து அது அந்த குடும்பத்தோடு கூட அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதாவது அந்த அந்த அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஆமென். 10ஆம் தேதி, அந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை ஒவ்வொருவரும் அந்த வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அவர்களோடு கூட ஒரு குடும்பத்தினர் ஒரு அங்கத்தை போல அந்த ஆட்டுக்குட்டி அவர்களோடு கூட வாழணும். 10ஆம் தேதி அந்த வீட்டுக்குள்ளாக வர வேண்டும். அது எப்பொழுது அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 14ஆம் தேதி அது அடிக்கப்பட வேண்டும். அப்போது 5 நாட்கள் வந்து அந்த ஆட்டுக்குட்டி அந்த வீட்டுக்குள்ளாகவே இருக்க வேண்டும். அவர்களோடு கூட அது உண்ண வேண்டும், அவர்களோடு உறங்க வேண்டும், அவர்களோடு கூட அது ஒரு வீட்டினுடைய ஒரு அங்கமாக அது இருக்க வேண்டும். அதன் பிறகு அது எத்தனாம் தேதி அடிக்கப்பட வேண்டும்? 14ஆம் தேதி அது அடிக்கப்பட வேண்டும். அப்போது இதை வந்து அந்த குடும்பத்தோடு கூட அது ஒரு அங்கமாய் மாறிவிட்ட பிறகு அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அடிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்முடைய பிள்ளை மாதிரி இருந்ததே. நிறைய வந்து இந்த பக்ரீத் டைம்லலாம் வந்து இந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம கேள்விப்படலாம். சில வீடியோஸ்லாம் கூட வந்திருக்கும். அப்போ அந்த ஆட்டை வந்து அவங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கும் போது பிள்ளைங்கள்லாம் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி அது கூட பழகி அது கூட ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் இருக்கும்போது அன்றைக்கி அதை வெட்டும் போது பிள்ளைங்கள்லாம் அழுவாங்க. அப்போது இந்த ஆட்டுக்குட்டியை வந்து 5 நாள் ஏன் வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னா, யூ மஸ்ட் நோ த வேல்யூ. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அதனுடைய இன்னசென்ஸ். உன்னுடைய பாவத்திற்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன சம்பந்தம் இல்லையே. அப்போ நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படிக்கு, நான் இந்த சங்கார தூதனிடத்திலிருந்து விடுதலையாகும்படிக்கு இந்த பச்சிலம் இந்த பாவம், இந்த சின்ன ஆட்டுக்குட்டி இது ஏன் வந்து அடிக்கப்படணும், இது ஏன் கொல்லப்படணும் அப்படின்ற பெயின் வந்து உனக்கு வரணும். You must appreciate the value, you must appreciate the pain of that lamb, the little lamb, innocent lamb, blameless lamb. உன்னுடைய பாவத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ விடுதலையாகிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பெயின் உணர வேண்டும். ஆகவே தான் சொல்றாரு ஆண்டவர், இதில் வந்து கை வைக்கிற பொழுதெல்லாம் தெய்வகுமாரனாக, மாசற்ற தெய்வகுமாரன், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்பதற்காகத்தானே அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா? அந்த ஆழத்தை உணராதவர்கள் வந்து இதில் கை வைக்கும் பொழுது இதை வந்து அவர்கள் அசுத்திப்படுத்துகிறாங்க. அவர்கள் குற்றமுள்ளவராக இருக்கு. அதுதான் வந்து ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். அப்போ நமக்காக பலியிடப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக நமக்காக ஆண்டவர் பலியிடப்பட்டார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியிடப்படும் பொழுது முன்பாக ஆண்டவர் வந்து 3.5 ஆண்டு காலம் வந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதர்களாக குடும்பமாக ஆண்டவர் சஞ்சரித்தார். எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 5 நாட்கள் அங்கே வீட்டில் இருந்ததோ அதை போல ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அவர் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் நசரேயனாக இயேசு கிறிஸ்து, த ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் உச்சரிக்காத குடும்பமே இல்லை. ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறாத குடும்பங்களே அந்த நாட்களில் இல்லை. ஆண்டவரால் அற்புதம் பெறாதவர்களே அந்த நாட்களிலே அந்த குடும்பங்கள் இல்லை. The name of Jesus was an household name. அந்த நாட்களில் எல்லாரும் நேசித்தார்கள். அதாவது யூத மத தலைவர்கள் தான் அவரை வெறுத்தார்களே தவிர மற்ற ஜனங்கள் எல்லாரோடும் கூட அவர் குடும்பத்தோடு ஒரு அங்கமாக ஆண்டவர்
வாழ்ந்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு வரைக்கும். அதன் பிறகு ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அந்த பெயின் வந்து ஜனங்களுக்கு அது உண்டானது. நான் வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 48 வசனத்தை வாசிங்க. பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். அந்த பெயின் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். உண்மையாகவே இவர் நீதிமான். இவர் செய்யாத பாவத்திற்காக, இவர் செய்யாத குற்றத்திற்காக, ஜனங்களுடைய பாவத்திற்காக இவர் அடிக்கப்படுகிறார், இவர் கொல்லப்படுகிறார் என்று சொல்லி தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு போனார். தட் இஸ் த பெயின். அந்த அந்த ஆண்டவர் அனுபவித்த அந்த பெயினை வந்து எப்போது நம்ம இருதயத்திலே நாம் உணர்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் என்றதுக்கு அதுதான் அர்த்தாட்சி. இல்லாவிட்டால் இந்த கம்யூனியன் வந்து வருகிறதும் போகிறதுமாக தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சடங்காக தான் இருக்குமே தவிர அந்த அந்த பெயின், அந்த பஸ்கா ஆட்டு, குற்றமற்ற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, எனக்காக அடிக்கப்பட்ட தெய்வகுமாரன் அப்படின்ற ஒரு பெயின் இல்லாமல், அந்த உணர்வு இல்லாமல் இதில் நாம் பங்கு பெறும்பொழுது நாம் அபாத்திரமாய் இதில் பங்கு பண்ணுகிறோம். அபாத்திரமாய் நாம் இதில் பங்குகிறோம். சரி, அது பிறகு இதில் யார் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி அடுத்து இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு. 48 வசனத்தை வாசிங்க. யாத்திராகம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். ஆமென். தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதிலே புசிக்க வேண்டாம். அப்போ இந்த இந்த பஸ்காவில பானம் பண்ணுகிறவர்கள், பங்கு பெறுகிறவர்கள் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர முடியும். ஆனால் இதில் வந்து இதை ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விருத்த சேதனம் இல்லாதவன் இதிலே புசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே அதற்கு ஒப்புணையான ஞானஸ்நானம். கொலோசியர் 2 அதிகாரம் 11-12 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அது என்ன விருத்த சேதனமா? ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கைகளினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனம் தண்ணீரில் மூழ்கி நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் தான். அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஏன் சொல்கிறோம் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வாங்கன்னு அர்த்தம். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள்லாம் ஏன் வாங்க வாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இதில் பங்கு பண்ணக்கூடாது என்பதை தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது யாரெல்லாம் வரக்கூடாதுன்னே சொல்கிறீங்களே, அப்போ எங்களை வரவேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அதனுடைய நோக்கம் அது இல்லை. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆண்டவர் எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய அந்த ஆழத்தை அறிந்து உணர்ந்தவர்களாய் நாம் வரும்பொழுது தான் இதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்பொழுதுதான் சங்கார தூதனுடைய அவனுடைய ஆளுகையிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும் என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அப்போது யாத்திராகமம் 12:23 நாம் வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வந்தார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென். அதாவது 10வது வாதை, இந்த 10வது வாதை தான் மிக முக்கியமான வாதை. ஏனென்றால் இந்த 10வது வாதைக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இந்த பஸ்காவை ஆசரிக்காதவன்
இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தன் வீட்டின் நிலைக்கால்களே பூசாதவன் எவனும் வந்து இந்த சங்கார தூதனுக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இது. இப்போ இந்த 10வது வாதையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் பார்ன், சேஷ்ட புத்திரன். அதாவது 10வது வாதை என்ன என்றால், எகிப்தியனுடைய எல்லா சேஷ்ட புத்திரனும் அன்றைக்கு ராத்திரியில் மரித்து போவான். எகிப்தியனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பஸ்காவை ஆசரிக்காமல் இதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், இது எனக்கு தேவையில்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்தாலும் அவர்களுடைய சேஷ்டபுத்திரனும் சங்கரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்ப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஆமென். இப்போ 10வது வாதனுடைய டீல் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ் அ ஹோல், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன். அப்போ நீ என்னுடைய சேஷ்ட புத்திரனை வெளியில் விடவில்லை என்றால் நான் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். இதுதான் டீல். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் சந்ததி என்பது யாக்கோபினுடைய சந்ததி, அப்படிதானே? இஸ்ரவேலுக்கு இன்னொரு பெயர் தான், யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ரவேல். அப்போது யாக்கோபு தான் இஸ்ரவேல் இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன் சொல்கிறார். அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்கிறாரு, யாக்கோபு என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்கிறார். யாக்கோபனுடைய சந்ததி தானே இவங்கெல்லாம். அப்போ உண்மையிலே வந்து நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது யாக்கோபு ஏசா 2 பேர் பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த பிரதர்ஸில் யார் சேஷ்ட புத்திரன்? யாக்கோபு இல்லை இல்லையா? ஏசா தான் சேஷ்ட புத்திரன். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார், யாக்கோபின் சேஷ்ட புத்திரன். அப்போ இது எங்கே மாறுச்சு? அங்கே வந்து ஏசா அந்த சேஷ்ட புத்திரத்தை அவன் அலட்சியப்படுத்தினதுனால அந்த சேஷ்ட புத்திரன், என் புத்திரன் என்கிற டைட்டில் வந்து யாக்கோபுக்கு அன்னைக்கு வந்துச்சு. இது வந்து நம்ம அந்த சரித்திரத்தில் அப்படியே படிச்சுட்டு வரும்போது இது ஏதோ நடந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வந்து அதை எப்படி எங்கே கொண்டு வந்து அங்கே நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாருவோம். அன்றைக்கு ஏதோ தற்செயலாக வந்து அந்த சேஷ்ட புத்திரத்தை வாங்கினா, ஆசீர்வாதத்தை வாங்கினா, ஓடனா அப்படின்றது இல்லை. ஆண்டவர் அன்றைக்கு முடிவு பண்ணார், இவன் தான் சேஷ்ட புத்திரன். ஆமேன். இப்போ இந்த 10வது வாதையில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு, இஸ்ரவேல், இந்த ஜனங்கள் என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய சேஷ்ட புத்திரனை விடவில்லை என்றால் நான் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போது எகிப்திலாக இருந்தாலும் சரி, அதாவது இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சேஷ்ட புத்திரன் தப்ப வேண்டும் என்றால், தலை தப்ப வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களே பூசப்பட வேண்டும். இப்போ பார்க்கும்பொழுது இந்த ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆட்டுக்குட்டியும் ஒரு சேஷ்ட புத்திரனாக தான் இருக்கணும். ஏன்னா புதுசாக அதை சொல்கிறீங்களே, வாசிப்போம். யாத்திராகமம் 13:12. யாத்திராகமம் 13:12. கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கர்ப்பம் திறந்து பிறக்கும் மிருக ஜீவன்கள், தலையீட்டுகள் எல்லாம் வந்து யாருடையது? கர்த்தருடைய. அதில் ஆண்கள் கர்த்தருடையது. இப்போ கர்ப்பம் திறந்து பிறக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் முறையாக கர்ப்பம் திறக்கப்படுகிறது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம். அப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக என்னதான் அது? அதுவும் ஒரு சேஷ்ட புத்திரன் தான். இட் இஸ் ஆல்சோ எ ஃபர்ஸ்ட் பார்ன். ஆமேன். வாசிங்க 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஆமேன். அப்போ அந்த ஆடு வந்து பழுதற்றதாக இருக்க வேண்டும், அது ஆண் ஆட்டுக்குட்டியாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சேஷ்ட புத்திரனா இல்லையா?
அவர் ஒரு பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். ஆமென். ஆண்டவர் வேதத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் முதற்கனி அப்படின்னு போட்டிருக்கு. அவர் முதற்பன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இந்த எகிப்தினுடைய கடைசி வாதையிலிருந்து அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்படும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால கர்த்தர் வந்து அந்த அந்த பாவத்தின் அந்த அடிமைத்தனத்தில் கடைசியாக அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்படுவதற்கு நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சரி, அடுத்து யாத்திராகமம் 12:14 வாசிப்போம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். ஆமேன். அதை நாம் நித்தியமாக நினைவு கூறும்படியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11:24-25 வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். என்னை நினைவு கூறும்படி. எதை நாம் நினைவு கூறணும் அப்படின்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சங்கார தூதனிடத்திலிருந்து என்னை காத்து கொண்டது. நித்திய நரகத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து, நித்தியமான ஒரு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டது என்பதை நினைவு கூறும்படியாக வந்து நாம் இதை ஆசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ யாரெல்லாம் இதை நினைவு கூற முடியும்? மீட்கப்பட்டவர்கள் தான் நினைவு கூற முடியும், இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நினைவு கூற முடியும். ஆண்டவரோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்தவர்கள் தான் இதை நினைவு கூற முடியும். அந்த அந்த விடுதலையினுடைய அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் தான் வந்து இதை நினைவு கூறும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த அடிமைத்திலிருந்து மீட்கப்பட்டதை போல கர்த்தர் நம்மை ஒரு நாளில் நம்மை ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். அதை நினைவு கூறும்படியாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதமும் இதை நாம் ஆசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போது இதை வந்து எவ்வளவு பரிசுத்தமாக நாம் அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். யாத்திராகம் 12:15 வாசி. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆயத்தமாக ஏற்கனவே எவ்வளோ நாள் ஆயத்தம் பண்ணணுமா? 7 நாள் அளவும் புளித்த மாவை உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் அகற்ற கடவீர்கள். ஆமென். அப்போ இந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நம்ம ரெடியாக இருக்கணும்? குறைஞ்சது இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளவு ஆயத்தமாக இது வரணும், எவ்வளவு பரிசுத்தமாக இது வரணும். 7 நாள் அளவும் உங்கள் வீட்டுக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது? புளித்தமாக இருக்கக்கூடாது. இப்போ புளித்தமா என்பது புதிய ஏற்பாட்டில் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 5:7-8 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். இந்த பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பழைய புளித்தமா என்பது எதை குறிக்கிறது? இங்கே துர்க்குணம் பொல்லாப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எல்லா விதமான துர்க்குணங்கள், எல்லா விதமான பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் பழைய புளித்தமா. இவைகளை வந்து நம்ம இதயத்தை அகற்றி துப்புரவு உண்மை என்னும் உண்மை. துப்புரவு என்றால் என்ன? சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத். துப்புரவு என்றால் பரிசுத்தம், தூய்மை. இப்போ பரிசுத்தமான ஒரு இருதயத்தோடு கூட, அதை நாம் பயபக்தியோடு கூட, இன்றைக்கு வந்து திடீர்னு வந்துட்டு ஆண்டவரே
பாவத்தை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்ற வர்றதில்லை. இதை குறித்து நாம் மெனக்கட வேண்டும். ஒரு வாரம் காலம் அளவும் இங்கே வந்து துப்புரவு இருக்க வேண்டும், பழைய புளித்தமா அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, அடுத்து இந்த மாம்சத்தை எப்படி புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஆமென். இது கர்த்தருடைய பஸ்கா. இது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ இந்த மாம்சத்தை புசிக்கிற பொழுது நீங்கள் இதை விடியற்காலம் வரைக்கும் ஒன்றையும் மீதியாக வைக்காமல் நீங்கள் முழுமையாக புசிக்க வேண்டும். கர்த்தருடைய மாம்சத்தை புசித்தல் என்றால் என்ன அப்படின்னா, ஆண்டவரை முழுமையாக நம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளிலே நான் எழுப்பேன். அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவருடைய மாம்சத்தை எப்படி புசிக்கிறதுன்னு சொல்லி அநேகர் வந்து இடரல் அடைந்தார். அப்போ ஆண்டவரை வந்து ஆண்டவருடைய மாம்சத்தை புசித்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுது. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அங்கத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரம்பி இருக்கணும். நம்முடைய ப்ரைவேட் லைஃப்லும் சரி, நம் நண்பர்களோடு இருக்கும்பொழுதும் சரி, நம்ம அலுவலகத்தில் இருக்கும்பொழுதும் சரி, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரால் நிரப்பி பெற்க வேண்டும். பகுதி பகுதியாக இல்லை, இந்த வாரம் இல்லை அந்த வாரம் கொஞ்சம் அப்படின்னு இல்லை, முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது அதை சொல்லும்பொழுது தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, அறையிலே கச்சையோடும் பாதத்திலே காலணியோடும் கைகளிலே தடியிலே புடப்படும் தடியை வைத்துக்கொண்டு புறப்பட தயாரான நிலையிலே அதை புசிக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் பஸ்காவை புசித்த பொழுது அவர்கள் அடிமைத்தனத்தில் புறப்படுவதற்கு அவர்கள் தயாரானார்கள். இன்றைக்கு நாம் இந்த கர்த்தருடைய திருப்பந்திலே புசிக்கும் பொழுது நாம் எதற்கு தயாராகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் தயாராகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த அப்பத்தில் புசித்து இதில் பாத்திரத்தில் பானம் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும், ஆமென், ஆண்டவர் இரண்டாவது வருகையில் ஆண்டவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து நாம் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய திருப்பந்தியை நாம் ஆசரிப்பதற்கு முன்பாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வந்துவிட்டோமா என்பதை நாம் நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகி அந்த ஞானஸ்நானம் உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நமக்காக பலியாக்கப்பட்ட சேஷ்ட புத்திரன், ஒரே பேரான குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான அங்கம் வகிக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய இந்த திருப்பந்தியை துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற எல்லா புளித்தமாவையும் நாம் நம்மை விட்டு அகற்றிவிட்டு சுத்த இருதயத்தோடு கூட நாம் இந்த கர்த்தருடைய திருப்பந்திலே நாம் கலந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.